அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது அருணகிரிநாதரின் அமுதத் திருப்புகழ். முருகப்பெருமானே அருணகிரிநாதரிடம் விரும்பி கேட்டு பாடச் சொன்ன பாடல் திருப்புகழ் பாடல். இந்த பாடலை நாம் பாடினாலோ படித்தாலோ முருகனருள் நிச்சயம் நமக்கு உண்டு. அருணகிரிநாதர் சுவாமி பாடிய குமரகுருபரா எனத் தொடங்கும் சுவாமிமலை திருப்புகழ் பாடலையும் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம். குமரகுருபரா முருக சரவணா குக ஷண்முக கரி பிரகான குழக சிவசுத சிவய நமவென குரவ நருள்குரு மணியே என்று அமுத இமயவர் திமிர்தமிடு கடல் அதன அனுதினம் முனையோதும் அமலை அடியவர் கொடிய வினைகொடு அபயமிடு குரல் அறியாயோ. அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை பார்த்து, குமரா குருபரா முருகா சரவணா. குமரகுருபரா, குருபரா என்றால் சிவபெருமானின் குருவே. முருகா, சரவண பொய்கையில் தோன்றியவனே. குகா, குகா என்பது அடியார்களுடைய மனக்குகையில் வாழ்பவன் அல்லவா அந்த முருகன். அதனால் அருணகிரிநாதர் குகா ஷண்முகா ஆறு முகத்தோனே கரி பிரகான. கரி என்றால் யானை முகம். கரிக்கு பிறகா பிறந்தவனே, விநாயகப் பெருமானுக்கு பிறகு தோன்றியவனே. குழக சிவசுத, குழக என்றால் அழகனே. சிவசுதா, சிவனின் மைந்தனே. சிவய நமவென, சிவய நமவென என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை கொண்ட சிவனின் அருளை பெற்ற குருவே மணியே என்று பக்தர்கள் உன்னை பரவசமாய் துதிப்பாடி துதிக்கின்றார்களே. அமுத இமயவர், தேவர்கள் அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்த போது பேரொளியோடு மொத்த ஓசை கேட்டது. அதுபோல உன் பக்தர்கள் முருகா சரவணா குகா என்று பெருத்த குரலோசையோடு தங்கள் தீவினைகளை எல்லாம் தீர அருள் தரமாட்டாயா, கொடிய வினைகள் எல்லாம் தீராதா என்று அபயக்குரல் எழுப்புகிறார்களே. அந்த கடல் சத்தத்தை போல எழுப்பும் பக்தர்களின் அபய குரலோசை நீ அறியவில்லையா முருகா என்று முருகனை பார்த்து அருணகிரிநாதர் பாடுகிறார். திமிர எழுகடல் உலக முறிபட திசைகள் பொடிபட வரும் சூரர் சிகர முடிவுடல் புவியில் விழ உயிர் திரை கொடமர் பொரு மயில் வீரா. நமனை உயிர்கொளும் மழலினைகள் கழல் நதிகள் சடையினர் குருநாதா. நளின குருமலை மருவி அமர்த்தரு நவிலு மறைபுகழ் பெருமாளே. திமிர எழு கடல், இருட்டான 7 கடல்களும் உலகங்களும் அழியுமாறு 8 திசைகளும் பொடிபட வருகின்ற சூரர்களை அவர்களது தலையும் முடியும் உடலும் இந்த புவியில் விழுமாறு அவர்களது உயிரை மாய்த்த வேல் வீரனே. நமனை உயிர்கொளும், யமனுடைய உயிரை கவர்ந்த, யமனுடைய உயிரை மாய்த்த சிவபெருமான், அவரது திருவடிகள் நெருப்பைப் போல இருக்கிறது. மேலும் கங்கை நதியை தாங்கிய சடைமுடியை கொண்ட சிவனின் குருநாதா. நளின குருமலை மருவி அமர்த்தரு நவிலு மறைபுகழ் பெருமாளே. நளின குருமலை என்றால் தாமரை மலர்கள் நிறைந்த சுவாமிமலை. தாமரை மலர்கள் நிறைந்த சுவாமிமலையில்
பொருந்தி அமர்ந்த பெருமாளே, வேதங்கள் எல்லாம் உன் புகழை சொல்லி போற்றுகிறதே. எம்பெருமானே, நீ பக்தர்களின் உன் புகழ்பாடும் அடியார்களின் குறை நீக்க வரவேண்டும் பெருமானே என்று பாடி முடிக்கிறார். இந்த திருப்புகழை நாமும் பாடி பயன்பெறுவோம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.